அக்குனித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குனித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது யூரின் போகக்கூடிய பாதையில் சதை அடைப்பு ஏற்படுவது. ஒரு சிலருக்கு அந்த பாதை தளர்வடைந்து யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடியது. இதன் காரணமாக யூரின் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 தடவை போகலாம், 9 தடவை போகலாம். குறைந்தது 7 தடவை, அதிகபட்சம் 8 அல்லது 9ன்னு வச்சுக்கலாம். ஆனால் காலையிலேருந்து இரவுக்குள்ளே 15-20 தடவை அடிக்கடி யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. யூரின் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, பாத்ரூம் போகிறதுக்குள்ளே லீக் ஆகுது. என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நீர்த்தாரை போகக்கூடிய அந்த நீர்த்தாரை புறவழி பாதையில் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கு தசை, அந்த சுருக்கு தசைகள் தளர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது, லீக் ஆகும். அல்லது சுருக்கம் ஏற்பட்டு பாதையில் ஒரு அடைப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒரு அடைப்பை ஏற்படுத்தினாலும் யூரின் முழுமையாக போகாது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் போகக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் தொடர்பாக சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தான் இதுக்கு தீர்வு. ஆனால் அதுவும் நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணால் 3 மாதத்தில் அதே ப்ராப்ளம் மீண்டும் வருது. அப்போ 2வது தடவை 3வது தடவை ஆப்ரேஷன் பண்ணியும் அதே பிரச்சனை திரும்ப வரக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு ஏதாவது இருக்கா? இருக்கு. மிக எளிய ஒரு உடற்பயிற்சி. அந்த எளிய உடற்பயிற்சியோடு ஒரு மூச்சு பயிற்சி சேர்த்து செஞ்சோம்னா அடிவயிற்று தசைகள் இறுக்கம் அடைந்து அந்த நீர்த்தாரை புறவழி பாதையில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் சுருங்கி விரிந்து வலிமை பெறும். அப்படி வலிமை பெற்றால் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் பாதிப்புனால் வரக்கூடிய பிரச்சனை இது குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, இன்றைக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே வருது, அதுலேயும் முக்கியமாக சுகர் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். 50-60 வயது அப்படின்னா எல்லோருக்குமே வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அது ஒரு பெரிய வியாதியாக மாறிடுச்சு. இது முக்கியமாக அடிவயிறு சுவாசம் இல்லாமல் அடிவயிற்று தசைகள் சுருங்கி விரியாத பலகீனத்தின் காரணமாக தான் அந்த சிறுநீர் பை தளர்வடைந்து அதனுடைய பாதையில் ஒரு சுருக்கம் அல்லது தளர்வு ஏற்படுவது. இது ஆண்களுக்கு பெரிய ஒரு உபாதை. இதன் பாதிப்பு யூரின் போகிறதுல கட்டுப்படுத்த முடியாத தன்மை அல்லது முழுமையாக போகாமல் தேங்கியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய தன்மை. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, உடல் உறவின் போது விந்து முன் தள்ளுதல் அல்லது செமன் வராது. இது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸோட பலகீனம் தான் அடிப்படையான காரணம். அப்படிப்பட்ட உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு எளிய பயிற்சி மிக 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 அற்புதமான பலன் தரும். சார் ஆண்களுக்கு மட்டும்தானா சார் அப்படின்னா, பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உபாதை. அது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு எப்படி அந்த நீர்த்தாரை புறவழியில் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் வீக்கம் அல்லது பிதுக்கம் அல்லது தளர்வு அல்லது சுருக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுதோ, அதே மாதிரி பெண்களுக்கு நீர்த்தாரை புறவழி பாதையில் கிரிப் இல்லாமல் தன்மை ஏற்பட்டு அல்லது கர்ப்பவாய் கிரிப் இல்லாமல் போய் கர்ப்பப்பை இறக்கம் அல்லது நீர்ப்பை இறக்கம் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி பெண்களுக்கு வருது. அதுவும் முக்கியமாக ஒரு குழந்தை பிறந்த உடனேயே 2வது குழந்தைக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வருது. ஒரு சிலருக்கு 2வது குழந்தைக்கு பிறகு வருது. ஒரு சிலருக்கு இந்த கருத்தடை மாத்திரைகளோ அதில் முக்கியமாக காப்பர் டீ போன்ற சில உபகரணங்களோ பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நீர்த்தாரையில் அலர்ஜி ஏற்பட்டு அந்த தசைகள் தளர்வடைஞ்சு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருமுனா தும்முனா யூரின் போயிடும். எவ்வளோ பெரிய கொடுமை! இரும முடியாது, தும்ப முடியாது. ஏதாவது பொது இடத்துல இருமுறோம் தும்புறோம்னா யூரின் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? சிரிச்சா கூட யூரின் வருது, வெளியில் சொல்ல முடியாது, வெக்கம். அப்படிப்பட்ட பெண்களும் இந்த பயிற்சியை, மிக எளிய பயிற்சியை காலை மாலை 2 தடவை, அதில் முக்கியமாக சூரியன் உதயமாகும் போது சூரியன் மறையும் போது 6 to 7 அந்த நேரத்தில் 5 நிமிடம் மட்டும் இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா போதும். அதிகபட்சமே 5 நிமிஷம், 2 நிமிஷம் செஞ்சால் கூட போதும். தினசரி ஃபஸ்ட்டு 1 நிமிஷம், அடுத்து 2 நிமிடம், அடுத்து 3 நிமிடம், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகபட்சம் 5 நிமிடம் செய்தால் போதுமானது. இதை செய்தால் குறைந்தது 15 நாட்களில் மாற்றம் தெரியும். அதிகபட்சம் 45 நாட்களில் நிரந்தர குணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு எளிய ஒரு யோக பயிற்சி. இந்த பயிற்சிக்கு போகலாமா? வாங்க போகலாம்.
அதாவது கால்களை சமமாக அப்படி நீட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். 2 கைகளையும் பின்புறமாக அப்படி வச்சு முதுகு தண்டுவடத்தை நேராக்கணும். கால்கள் 2 ஒட்டி இருக்கணும். மேலே அண்ணாந்து மூச்சை 3 தடவை நல்லா இழுத்து விடணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அதன் பிறகு கையை உதறி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் கையை வச்சு இடுப்பு சப்போர்ட் கொடுத்துட்டு வலது கால் குதிங்கால் இழுக்கக்கூடாது, அதே இடத்துல தான் இருக்கணும். கால் இழுக்காமல் அதே இடத்துல இருக்கணும். முழங்கால் மட்டும் மேலே போய் கீழே சக்கு சக்குன்னு அடிக்கணும். அதாவது 1 2 3 4 5. அடுத்தது இடது கால் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ கையை கொஞ்சம் உதறி காலை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இயல்பாக இதுக்கப்புறம் நம்மளுடைய இடுப்பிலிருந்து காலுக்கு வரக்கூடிய சயாட்டிகா நெர்வ் என்று சொல்லக்கூடிய தொடை நரம்பு, மிக நீளமான நரம்பு, இந்த நரம்புகளை சுருங்கி விரியக்கூடிய அந்த எலாக்சிட்டி தன்மை அதிகமாக்கக்கூடிய வகையிலையும், அந்த நரம்புகளில் தசை பிடிப்புகள் ஏற்படுத்தாத வகையில் அந்த நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாவதற்கும், காப் மசில்ஸ் கெண்ட சதை சுருங்கி விரிந்து வலிமை பெற்றால் இரத்த ஓட்டம் காலுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அப்போ அடிவயிற்றில் அதிகமான உஷ்ண தேக்கம், வாயு தேக்கம், இரத்த தேக்கம் ஏற்படாது. அதுக்கு மிக மிக அற்புதமானது நம்மளுடைய காப் மசில்ஸ்க்கு, முழங்காலுக்கு ஒரு பயிற்சி செய்வது. ஓகே, இந்த நீ எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காலை மடக்கி அப்படி மடக்கி இன்னொரு காலையும் அதே மாதிரி மடக்கி, ஓகே, இது இயல்பாக யோகாசனத்தில் வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். 2 கால்களையும் மடக்கி வச்சுருக்கோம், அது மேலே உட்காந்துரும். சார் எனக்கு முழங்கால் வலி இருக்குது, நீங்கள் மடக்கிற மாதிரியெல்லாம் மடக்கி எங்களால் வச்சு உட்கார முடியாது அப்படின்னா அதுக்கு எப்படி செய்யலாங்கிறது நான் பிறகு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கால் மடக்கி வச்சுட்டு மூச்சை நன்றாக இழுத்து, மூச்சை இழுக்கும்போது மேலே போகணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரணும். செய்கிறத கவனிங்க. ஒரு 3 அல்லது 5 தடவை இந்த மாதிரி மூச்சை நல்லா இழுத்து வெளியிடணும். மூச்சை நல்லா இழுத்து வெளியிடணும். இதில் முதுகு தண்டுவடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சை இழுக்கும்போது அப்படி பெண்ட் ஆகணும், மூச்சை விடும்போது பேக்கில் ஸ்ட்ரெச். இது முதுகு தண்டுவடத்தில் இடுப்பெலும்பு, அடி இடுப்பெலும்பினுடைய இணைப்புகள் சுருங்கி விரிவதற்கும், அந்த எலாக்சிட்டி தன்மை, அதாவது இடுப்பில் இருந்து அடிவயிற்றுக்கு வரக்கூடிய இடுப்பு கற்றை என்று சொல்லக்கூடிய தசைகள் சுருங்கி விரிவதற்கான ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் இந்த அசைவு. ஓகே, அதன் பிறகு நம்மளுடைய கைகளை கட்டை விரலை மடக்கி 4 விரல்களையும் மடக்கி இப்படி புஷ்டி மாதிரி கையில் வச்சுட்டு அடிவயிறும் தொடை இடுக்கும் இணையக்கூடிய இணைப்பு, தொடைப்பகுதி இணைகிற இணைப்பு, இதில் 2 கையையும் இப்படி வைக்கணும். வச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே கீழே போகணும், மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வரணும். குறைந்தது 10லிருந்து 15 தடவை செஞ்சு ஒரு ஓய்வு கொடுக்கணும். என்ன ஓய்வு? காலை நீட்டி தளர்த்தி, காலை அப்படி நீட்டி 2 கால்களையும் நீட்டி தளர்த்தணும். அப்படி தளர்த்தி கையை உதறி மீண்டும் செய்யணும். இப்படி 2 நிமிடம், அதிகபட்சம் 5 நிமிடம் செய்யணும். இப்போ இந்த வஜ்ராசனத்தில் குனிஞ்சு நிமிர்ந்து செய்யும்போது 2 கைகளும் அடிவயிற்றில் இருக்கும்போது கீழே குனிஞ்சு மூச்சை வெளியிடும்போது அடிவயிறும் கால் தொடையோடு நசுங்கும்போது சிறுநீர் பை முழுமையாக சுருங்கி
அதனுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற ப்ராஸ்டேட் கிளாண்டும் சுருங்கி விரியும். இதில் முக்கியமாக சும்மா குனிஞ்சு நிமிர்ந்தா பத்தாதா? பத்தாது. ஏன்? சும்மா குனிஞ்சு நிமிரும் போது அடிவயிறு தான் சுருங்கி விரியும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிறுநீர் பையும் சிறுநீர் புறவழி பாதையும் சுருங்கி விரியணும்னா சுவாசமும் சேர்ந்து செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மூச்சை நன்றாக இழுத்து மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகணும், மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வரணும். இந்த ஒரு எளிய பயிற்சியை நாம் செஞ்சோம்னா மிக 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 அற்புதமாக சிறுநீர் பாதை சுருங்கி விரிந்து ப்ராஸ்டேட் கிளாண்டோட மசில்ஸ் வலிமை பெறும். அது தொடர்பான பலகீனம் பாதிப்புகள் இதற்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை எடுக்க வேண்டிய மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் வராது. ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியமும் வராது. இப்போ முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், சார் கால் நீட்டுறது கூட நீட்டிடுவோம், மடக்கி வச்சு உட்காடுறது எங்களால் முடியாது சார், ரொம்ப வருஷமாக முழங்கால் வலி இருக்குது, நாங்கள் வயசானவங்க, நாங்கள் செய்கிற மாதிரி ஈஸியாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இயல்பாக சேரில் உட்காந்து, சேர்லையோ அல்லது பெஞ்சில் இந்த மாதிரி உட்காந்துக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரியே கையை அப்படி மடக்கி அடி வயிற்றில் வைங்க. மூச்சை நல்லா இழுங்க. இப்படி அமர்ந்த நிலையிலையும் அடிவயிற்றில் கையை முழுமையாக அடிவயிறு தொடை இணையக்கூடிய இணைப்புல வச்சு கரெக்டாக சிறுநீர் பையை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். சுருங்கி விரியக்கூடிய அசைவு நம்ம கொடுக்குறோம். மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு விரியும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும், உடம்பு சுருங்கும் போது மூச்சை வெளியிட வேண்டும். இது மிக 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 அவசியமானது. குறைந்தது 10 நாட்கள் தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிவயிற்று தசைகள் வலிமை பெற்று யூரின் போகிற அளவு எண்ணிக்கையில் மாற்றம் தெரியும். அதன் பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, வஜ்ராசனத்தில் அல்லது இயல்பான ஆசனத்தில் நம்ம உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே கீழே போகிறோம் இல்லையா, கீழே போய் மூச்சை உடனே இழுக்காமல் ஒரு 3 செகண்ட் அல்லது 5 செகண்ட் அவரவர்களுடைய உடல் வலிமையை பொறுத்து மூச்சு இழுக்காமல் அப்படியே இருக்கணும், லாக் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அடிவயிறு அப்படியே துடிக்கும், அழகாக சுருங்கி விரியதை நீங்கள் உணர முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. அப்போ உங்களுடைய அந்த ஜனன உறுப்பில் உள்ளே இருக்கிற நீர்த்தாரை புறவழி பாதையில் இருக்கக்கூடிய சுருக்க தசைகள் சுருங்கி விரிவதை நீங்கள் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். எது பலகீனமானதோ அது பலம் படுத்தக்கூடிய அந்த சுவாசம், நம்ம அதை தான் மூச்சை இழுக்கிறது பூரகம், மூச்சை வெளியிடுறது ரேசகம். மூச்சு இழுக்காம அல்லது விடாம அடக்கி வைப்பது கும்பகம். அப்படிப்பட்ட ஒரு கும்பகம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் இருந்தீங்க அப்படின்னா அடிவயிற்று தசைகளும் அந்த ஜனன உறுப்பு தசைகளும் மிக அற்புதமாக வலிமை பெறும். இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த ஒரு எளிய பயிற்சியை தினசரி தொடர்ந்து செய்யுங்க. சார், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் செய்யணுமா? இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எல்லோருமே செய்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே செஞ்சுட்டு எந்திரிக்கலாம், இரவு படுக்க போகும்போது செஞ்சுட்டு படுக்கலாம். யார்? ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, வராமல் இருக்கிறதுக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க காலை 5 to 7, மாலை 5 to 7 இந்த நேரம் என்பது அக்குபஞ்சர் முறைப்படி மிக மிக அற்புதமான ஒரு நேரம். அது இரவு பகல் சந்திக்கக்கூடிய நேரம், நம்ம உடம்பினுடைய தட்பவெப்பநிலை சமநிலைப்படுத்துகிற நேரம். இந்த நேரத்தில் இந்த பயிற்சியை செய்தால் உங்களுடைய உயிர்நிலை நிலைத்திருந்து உயிரை நிலைக்க வைக்கும். நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியது, நம்மளுடைய ஆரோக்கியத்தை புதுப்பிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் அதிகபட்சமான பலன் கிடைக்கும். அதனால் இந்த நேர காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து செய்யுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அக்குநித்தி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.